தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சியின் செய்திகளை வாசிப்பது உங்கள் ராஜ்குமார். வணக்கம். தலைப்பு: மின்னணு வாக்கு இயந்திரம் வேண்டாம், பழைய வாக்கு சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வர வலியுறுத்தி ஆம் ஆத்மி கட்சி திருமுனை பிரச்சாரம். தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சியின் மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் மின்னணு வாக்கு இயந்திரத்துக்கு எதிராகவும் பழைய வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சார கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ராஜா அவர்கள் முன்னிலைப்படுத்த மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு ஆரிஃப் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. மத்திய சென்னை மாவட்டம் அண்ணா நகர் பகுதியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தெருமுனை பிரச்சாரத்தை திரு அண்ணா நகர் நாகராஜ் ஒருங்கிணைத்தார். வட சென்னை மாவட்ட திரு தர்மலிங்கம் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக்கினார். மனித உரிமை பிரிவின் திரு ஏ.டி. முருகன் அவர்கள், வட சென்னை மாவட்ட திரு ரோலன் சார்லஸ், திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி, வடசென்னை மாவட்ட தோழர் பாஷாபாய், சிறுபான்மையினர் பிரிவின் திருமதி கைசர் ஜெஹான் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்பாளர்களும் ஆம் ஆத்மி கட்சியின் தோழர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த பிரச்சாரம் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இதுவரை குரல் கொடுக்காத மின்னணு வாக்கு இயந்திரம் வேண்டாம், பழைய வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்ற கோரிக்கையை முதன்முறையாக ஆம் ஆத்மி கட்சி முன்னெடுத்துள்ளது. மத்திய சென்னை மாவட்டத்தின் அண்ணா நகர் தொகுதியில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் இந்த முயற்சி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம். நன்றி.